ஒரு சில படங்கள் மட்டும்தான் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த ஹிடன் ஃபிகர்ஸ் என்ற திரைப்படம். ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். இந்த படத்தோட திரைக்கதையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா ரிவ்யூ பண்ண பாக்குறேங்க. வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பர்கள்லாம் வந்து கொத்தடிமைகளா இருந்து படிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களில் நடக்கிற கதை இது. படத்தோட ஓப்பனிங் இமேஜா வந்து குட்டி பொண்ணு ஒன்று காட்டுறாங்க. அந்த பொண்ணு குவாண்டம் எண்ணு சொல்லுவாங்க. மேக்ஸ்லயே கொஞ்சம் அதிமேதாவிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த எண்ணு அதை ரொம்ப ஈஸியா போட்டு போறா. இதை பார்த்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க பொண்ணு ரொம்ப சூப்பரா படிக்குது, பக்கத்துல இதை விட ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது, அங்க போய் நாங்க சேர்த்து விடுறோம், அந்த பிள்ளைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நல்லா போடுது மேக்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த புள்ள அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க நல்லா வளர்த்தியா இருக்காங்க, காலேஜ் போற பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த குழந்தை வந்து அவங்களுக்கான ஒரு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து போடுறா. அதை பார்த்து அவங்க எல்லாருமே வாயை பொளந்து பாத்துக்கு இருக்காங்க, என்ன இது அப்படின்ற மாதிரி. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு உண்மையிலேயே மேக்ஸ்ல புலிதான் போல அப்படின்னு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த கார்ல கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே கேட்ரின், இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. ரெண்டாவதா ஒரு ஹீரோயினியை காட்டுறாங்க டோரத்தி. அவங்க வந்து மெக்கானிக் வேலை சூப்பரா பண்ணுவாங்க. சோ கார் பிரேக் டவுன் ஆனதுனால அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவதா நம்ம மேரின்றவங்க வராங்க. அவங்க வந்து என்னடி பஸ்லயே போயிருப்பேன், உங்க கூட வந்து தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த மூணு பேருக்குமே என்ன ஆசை என்ன கனவுனா, கேட்ரினுக்கு வந்து விண்வெளி கணக்குல வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சு அந்த ராக்கெட் சூப்பரா லான்ச் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை. நம்ம டோரத்தி இருக்காங்க இல்லையா மெக்கானிக் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஐபிஎம் மிஷினை பத்தி ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுக்கு பிரோஜனமா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா பர்மனெண்டே இல்லாத ஒரு வேலைன்னும் போது அவங்களே தானே அவங்க தகுதிப்படுத்திக்கணும். அப்புறம் நம்ம மேரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் எப்படியாவது போராடி இந்த இன்ஜினியர் பதவியை வாங்கி. இந்த மூணு பேருக்குமே இருக்கிற இந்த பிரச்சனையை சொல்றது தான் பிரேக் இன் டூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நம்ம நாசாவோட செட்டப்பை காட்டுறாங்க. அங்க அந்த குழு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யால என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேக்குது. அவங்க வந்து நாங்க ஸ்பேஸ்க்கு வந்து ராக்கெட்டை விட்டுட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நாய் புனியெல்லாம் நாங்க ஸ்பேஸ்க்கு அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமா ஹாப்பியா அவங்க இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்ட அமெரிக்க பிரசிடென்ட் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா பண்றீங்க நீங்க, நாசா ரிசர்ச் சென்டர்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே கண்டுபிடிக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி அவர் கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ப்ராஜெக்ட் சொல்றாரு, இல்ல சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க இதை விட பெட்டரா ஏதாவது பண்ண பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க பண்ற ஒர்க்ல என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் சரியா போடாதனால வந்து விண்ட்ஷீல்டு எல்லாம் வந்து பொளந்துகிட்டு போயிருது. இந்த நிலைமையில நம்ம ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வைக்க கூடாது. அப்படி வச்சா அவங்க போற வழியை செத்து போயிருவாங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு ஈக்குவேஷன் நல்லா போற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து நமக்கு தேவை. நம்ம கூட இருக்கிறவங்க உருப்படாத பசங்க, நீங்க தயவு செஞ்சு ஒரு நல்ல மேக்ஸ் போடுற ஒரு பர்சனை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிஏ கிட்ட சொல்றாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பா சர்ச் பண்ணி சொல்றேன் அப்படின்னும் போது, இதே நாசால ஒரு ஒதுக்குப்புறத்துல வந்து கலர்ட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க. அங்க வந்து பிளாக் பீப்புள், அதாவது கருப்பினர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி வச்சுங்களேன். அந்த பிளேஸ்ல வந்து நம்ம 3 ஹீரோயின்களுமே இருக்காங்க. இந்த கலர்ட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, டெம்பரவரியா எங்கெங்கெல்லாம் வேலை தேவைப்படுதோ அங்கெல்லாம் இவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. அதுதான் இவங்களோட வேலையே. அப்ப வந்து பர்மனன்டான ஒரு ஒர்க்லாம் இருக்காது. ஏன்னா இவங்க பிளாக் பீப்புள் இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு டெம்பரவரியா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம மேனேஜர் வந்து கேக்குறாங்க. இந்த மேனேஜர் நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. எஸ், ஸ்பைடர்மேன் ஹீரோயின் இவங்க தான். அவங்க வந்து கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் போறதுக்கு ஒரு புள்ள தேவைப்படுது அப்படின்னும் போது, அங்க வந்து நம்ம ரெண்டாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நம்ம மெக்கானிக்னு சொன்னோமே, அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மேடம் எங்களுக்கு வந்து இங்க மேக்ஸ் போறதுக்கு புலி மாதிரி ஒருத்தர் இருக்கா, அங்க பாருங்க அந்த பொண்ணு சூப்பரா மேக்ஸ் போடும், அவளை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதே சமயத்துல வந்து நம்ம மேரி இருக்காங்க மூணாவது ஹீரோயினி, அவங்களுக்கு வந்து அங்க பிஏ வேலை ஒன்று கிடைக்குது. அந்த வேலையை அவங்க நல்லா செய்வோம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப வந்து நம்ம டோரத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மெக்கானிக்கா இருந்தாலுமே இங்க வந்து அவங்கள வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்து மேனேஜர் கிட்ட கேட்கறாங்க, ஏமா நான் ரொம்ப வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு ஏதாவது வேலை பர்மனன்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல இங்க பிளாக் பீப்புளா இருக்கிற எல்லாருமே வந்து டெம்பரரியா தான் வேலை செய்யறாங்க, நீங்களும் அப்படித்தான் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னும் போது, இல்லமா நாங்க மாடு மாதிரி உழைக்கிறோம், கூலியும் சரியா கொடுக்க மாட்டீங்க, என்ன இது அப்படின்னு சொல்லும் போது, இல்லங்க இதுதான் எங்களோட ரூல் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆஷா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம டோரத்திக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி மனசு சங்கடமாகுது. என்ன இது ஒரு பர்மனண்டா நமக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடய அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம மூணாவது ஹீரோயினி மேரி இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெம்பரரி வேலை பிஏ வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மிஷின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அப்ப அந்த மூணாவது ஹீரோயினி சொல்றாங்க, இந்த நெட் மட்டுமே போட்டு இதை வந்து நம்ம ஷீல்ட்ல வந்து சரி பண்ண முடியாது, வேற ஆல்டர்னேட்டிவ் வேலை பார்க்கணும் அப்படின்னும் போது, என்னமோ ஒரு இன்ஜினியர் மாதிரி நல்லா பேசுறியா, ஐயா நான் உண்மையிலேயே இன்ஜினியர் தாங்க அப்படின்னும் போது, ஏமா அப்ப நீ இன்ஜினியரா ட்ரை பண்ணலாம்ல, எதுக்கு இங்க பிஏ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இல்லங்கய்யா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நான் கரிப்பினை பண்ணுறதுனால வந்து எனக்கு இங்க சரியான ரெகக்னேஷன் கிடைக்கும் போது, நான் வந்து ஒரு யூதன், ஜெர்மன்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான யூதர்ல நானும் ஒருத்தன், இங்க வந்து உங்க ஹெட்டாயர் இல்லையா, அதே போல நீயும் வரலாம், கண்டிப்பா முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் தெம்பா பேசுறாரு. கட் பண்ணா நம்ம கேட்ரின் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நாசா குழுக்குள்ள ஜாயின் பண்ண போறாங்க. இப்ப நம்ம கேட்ரின் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த நாசா ஸ்பேஸ் குரூப் இருக்குல்ல, அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இந்த இன்ஜினியர் சொல்லுவாங்க, நீங்க வந்து பார்த்து பதமா தான் பேசணும், கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க,
இங்க வரவங்கலாம் பாதியிலே பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை கொடுத்து உள்ள விடுறாங்க. இது இருந்தா தான் நீ வெளியே உள்ளலாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா பூராமே வெள்ளக்காரங்களா இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வெள்ளக்கார பொண்ணு தான். ஸோ இவங்க தான் முதல் முறையா இந்த கருப்பின பெண்ணு அந்த குரூப் உள்ள போய் ஜாயின் ஆகுறாங்க. உள்ள போனவனுமே ஒருத்தர் வந்து இந்த குப்பையை போய் அங்கிட்டு போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு வந்து குப்பெடுக்க வந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா இவங்க அதெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணாம அதை ஓரமா வச்சுட்டு இவங்க போயிட்டு என்னோட பிளேஸ் எங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. இந்த பிளேஸ் தான், இங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒழுங்கா வேலை செஞ்சமா போனமான்னு இருக்கணும், குஞ்ச மாதிரியே போறணும், குஞ்ச மாதிரியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசா தான் இவங்க பேச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க எதுவுமே தன்மையை தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம யூதேட் வந்து ஆல்ரெடி உடஞ்சிருச்சு இல்லையா விண்ட்ஷீல்டு, அதை வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் ஹெட் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு நல்ல மேத்தமேட்டிஷியன் கேட்டிருந்தேனே எங்க அப்படி அப்படின்னும்போது நம்ம கேட்டனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீ மேக்ஸ் நல்லா போடுவியாமா அப்படின்னும்போது சார் நான் நல்லா சூப்பரா போடுவேன் சார் அப்படின்னும்போது சரி ஓகே இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்க மாதிரி நான் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்கேன், இதை 4 பேரை கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம பால் வந்து ஏஞ்சிக்கிறாரு. சார் என்னங்க சார் இதை 4-5 பேர்கிட்ட எது கொடுக்குறீங்க, நான் ஒருத்தனே பண்ணிடுவேனே அப்படின்னும் போது தம்பி நீ ஒருத்தன் பண்ணி தான் இங்க உடஞ்சு போய் கிடக்குது, எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கறவங்க எல்லாருமே ஒரு மந்த நிலையில இருக்கிறதுனால திரும்பவும் சத்தமா சொல்றாரு. அவங்க எல்லாம் எஸ் சார் அப்படின்ற மாதிரி பயந்துட்டே சொல்றாங்க. நம்ம எட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் தான் போல. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம பால் வந்து இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாவே பேசிட்டு போறாரு. அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போலாமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது ரெஸ்ட் ரூம் வந்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு அடிக்கடி காணாம போயிருது, எங்க இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இவங்க பக்கத்துல பிரேக் எடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிருக்குன்னு சொல்லாம பிரேக் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எடுத்து நம்ம செய்யற வேலைக்கு பிரேக்லாம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சத்தம் போறாரு. அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த ஈக்குவேஷன்லாம் இவங்க சால்வ் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்களா. அப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, நம்ம கேட்கற கேள்வியே தப்பு, அப்ப பதில் எப்படி இதுவாகும் அப்படின்ற மாதிரி அந்த எட்டு சொல்லிடுறாரு. நம்ம திரும்பி இன்னமும் கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து சார் கண்டிப்பா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பலாமா சார் அப்படிங்கும்போது அவர் சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே இல்ல, இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ இவங்க ரொம்ப டயர்டா வெளியே வரும்போது அந்த மற்ற 2 லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே கார்ல போறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, அப்போ நம்ம சூப்பர்வைசர் சொல்றாங்க எனக்கு இந்த வேலையை பிடிக்கல, எனக்கு பர்மனெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனா வேலை மட்டும் மாடு மாதிரி வாங்குறாங்க, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி, நீங்க 2 பேர் மட்டும் நல்லா பர்மனெண்டான வேலை கிடைச்சிருச்சு சந்தோஷம் அப்படின்னும் போது நம்ம கேட்டரிங் ஹீரோயின் சொல்றாங்க போடி என்ன இன்னும் ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கிற ப்ரெஷர்லாம் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து வருத்தப்படுறாங்க. நீ மேக்ஸ் சூப்பரா போடுற, உண்மையிலே உன்னால நல்லா போட முடியும், நீ தொடர்ந்து நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க மோட்டிவேஷனலா பேசுறாங்க. கட் பண்ண நம்ம கேட்டரினோட வீட்டுல வந்து அந்த கார் நிக்குது. அப்ப ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க என்னம்மா வேலை எப்படி போச்சு அப்படின்னும் போது இல்லம்மா எனக்கு கொஞ்சம் புது டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ப்ரொமோஷனா அப்படின்னும் போது ப்ரொமோஷன் மாதிரிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேமா உண்மையிலேயே நீ நல்லா பண்ணினா அதுல நல்லா வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பாசமா சொல்றாங்க. கேட்டரினுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க என்னம்மா இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னும் போது இல்லம்மா ரஷ்யாவை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ண போறோம், ஸோ அதுக்கு வந்து அம்மாவோட உழைப்பு நிறைய இருக்கு, இனிமே அம்மாவை நீங்க வந்து அடிக்கடிக்கு பார்க்க முடியாது, அதனால வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்மையா அவங்க பசங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச் என்ன மாதிரியான சர்ச்சுன்னு பாத்தீங்கன்னா கருப்பினர்கள் மட்டுமே கூடுற ஒரு சர்ச்சா. அதுல வந்து ஒரு ராணுவ தளபதிக்கு வந்து ஏதோ பாராட்டு விழா மாதிரி நடத்துறாங்க. அது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராணுவ தளபதி வந்து நம்ம மெயின் ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க நிக்கும் இன்ஜினியரும் என்ன பண்றாங்க, இதாண்டி சரியான சமயம் இவளுக்கு அங்க கோத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரி இருக்கால கூப்பிட்டு விட்டு ஓடிடுறா. அடுத்தது என்ன ஆகுது, இவங்க 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ராணுவ தளபதி வந்து நீங்க நாசாலாம் ஒர்க் பண்றீங்களாமே அப்படின்னும் போது ஆமாங்க நான் கொஞ்சம் மேக்ஸ்லாம் நல்லா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களுக்குலாம் எப்படி இந்த வேலை அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் வேற மாதிரி கேட்டுறாரு. அது அவங்களுக்கு சங்கட்டமாயிருது. நான் என்னங்க இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பத்தி என்னங்க தெரியும், வெஸ்ட் வெர்ஜினியான்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குங்க, அதுல கிராஜுவேட் ஆன முதல் கருப்பின பெண்ணே நான் தாங்க, குவாண்டம் அண்ட் வெலாசிட்டி ஈக்குவேஷன்ஸ்ல 10,000க்கும் அதிகமான ஈக்குவேஷன்ஸை அசால்ட்டா கையிலேயே போடுவாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க என்ன. அவர் கான்வர்சேஷனை வளர்க்கலாம்னு நினைச்சாலும் இவங்க நோஸ் கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ படத்தோட டிபேட்டே இந்த இடத்துல தான் நடக்குது. கேட்ரினோட வேலை வந்து இப்ப கடினமா ஆயிட்டே போகுது. சரி ஓகே இப்போ நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணாதான் இங்க வந்து நம்ம சஸ்டைன் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்பீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப டயர்டா இருக்கே போய் காப்பி குடிப்போம் அப்படின்ற மாதிரி காப்பி குடிக்கிறதுக்கு போனா தனியா அவங்களுக்குன்னு ஒரு காஃபி மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. சரி ஓகே குடிப்போமே எடுத்து அப்படின்னு குடிக்க போனா அதுல எதுவுமே இல்ல, பால் காப்பி எதையும் காணும். அட போகடாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம பால் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு பெரிய பஞ்சான ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்தா இதை நீ வந்து சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல என்னன்னா பாதிக்கு மேல அழிச்சு வச்சிருக்கு, அப்புறம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன டவுட்டோடவே சரி வாங்கிக்கிறாங்க எதுவுமே பேசாம. நம்ம ஹீரோயினி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண பாக்குறாங்க. சால்வ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் தான் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது, அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து இந்த ஈக்குவேஷனை போட்டதை பார்த்து எல்லாருமே பிரமிச்சு போயிடுறாங்க. என்ன இது இந்த சூப்பரா இருக்கு, இதுதான் உண்மையாலுமே இதுக்கான பதிலோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியமா. நம்ம டீம்மேட் ஹாரிசன் இருக்காருல அவர் வந்து கேட்கிறாரு இது போட்டது யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு தான் அப்படின்னும் போது கூப்பிட்டு பேசுறாரு. எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச, பிளாக் இங்க்லாம் வந்து அழிச்சு கொடுத்தானே அப்புறம் எப்படி நீ இதை கண்டுபிடிச்சும் போது சார் அதை நீங்க வந்து விட்டத்துல பாருங்க லைட்ல அப்படியே தெரியுது அப்பட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே 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 நான் கூட உன்னை ரஷ்ய உளவாளின்னு நினைச்சிட்டேன், சரி ஓகேவா சூப்பரா மேக்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்க அப்ரிஷியேட் பண்றாரு அந்த டீம் ஹெட். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம 2வது ஹீரோயின் இருக்காங்களே மெக்கானிக் அவங்க வந்து நம்ம மேனேஜரை வந்து மீட் பண்ண வராங்க. வரும்போது ஐபிஎம் மிஷினை பார்த்தேன்,
பார்த்தேன், புதுசா இறக்கியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னும் போது, ஆமா அது வந்து 2 செகண்ட்லயே வந்து லட்சக்கணக்கான ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும், அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம இன்ஜினியர் இருக்கால, அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த மேனேஜர் பொண்ணு கேட்குது, என்ன இன்ஜினியரிங்லாம் நீ அப்ளை பண்ணிருக்காம பிஏ வேலை பத்தலையா உனக்கு அப்படின்னும் போது, இல்ல நான் உண்மையிலேயே நான் ஒரு இன்ஜினியருங்க அப்படின்னும் போது, நீங்களாம் வந்து இன்ஜினியரா இங்க இருக்க முடியாது, அதுக்கு ஒரு தனி கோர்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து ஒயிட் பீப்புள் மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்னும் போது, ஏங்க நாங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைச்சா நீங்க ஏங்க முட்டுக்கட்டியா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டமா சங்கடமா சொல்லிடுறாங்க. அங்க இருந்து ரூடா பேசிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த இன்ஜினியர் வந்து ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க, என்னடி பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மத்த 2 ஹீரோயினிங்க வந்து சொல்றாங்க, ஏய் விடுறி பாத்துக்கலாம், கண்டிப்பா இது உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப தெம்பி விட்டுற விதமா பேசி அங்க வந்து ரொம்ப ஜாலியா பார்ட்டி பண்ற மாதிரி ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து கட் ஆகுது சீன். கட் பண்ண நம்ம மேரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கே போயிடறாங்க நியாயம் கேட்டு, ஜட்ஜையா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அங்க இருக்கிற கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருப்பின பெண் வந்து ஒரு கேஸை வந்து முன்வைக்கிறதே ரொம்ப பெரிய அபூர்வம். அதனால வந்து அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன இந்த புள்ள வந்து கேக்குது அப்படின்னும் போது அந்த ஜட்ஜ் ஐயா கிட்ட வந்து இந்த பொண்ணு சொல்லுது, ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னும் போது, வாங்க அப்படின்றாரு. ஐயா நீங்க தான் உங்க ஃபேமிலியே கிராஜுவேட் ஆன முதல் பர்சன், ராணுவத்திலேயே நீங்க தான் முதல் முறையா வேலைக்கு போயிருந்தீங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து 3 கவர்னருமே சேர்ந்து உங்களுக்கு இந்த நீதிபதி பதவி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே முதலா வந்து நீங்க ஏன் எனக்கு முதல் முறையா ஒரு கருப்பின பெண் இந்த கோர்ஸை படிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அவர் ஆச்சரியமாயிராரு. என்ன இந்த புள்ள வக்கீல் மாதிரி இவ்வளவு சூப்பரா பேசுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சைன் பண்ணிடுறாரு. ஆனா என்னன்னா நீ மித்தவங்க மாதிரி நீ பகல்ல போக கூடாது, நீ நைட்ல போய்க்க அப்படின்னு சொன்னதும், ஐயா நீங்க கொடுத்ததே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பயங்கரமா சந்தோஷப்படுறா. அவளோட கனவு நனவாகுது, அவ இன்ஜினியரா மாறிடுறா. இந்த படத்தோட டிபேட்டுமே இங்க அழகா முடியுது. டோரத் இருக்காங்க இல்லையா மெக்கானிக், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஐபிஎம் மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லைப்ரரி போறாங்க. அங்கிட்டு போய் பார்க்கும்போது அந்த லைப்ரரியன் லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெளில போங்க, நீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு மாதிரி அவங்க ரொம்ப தாழ்வா பேசி அமுச்சு விட்டுறாங்க. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே வராங்க. பஸ்ல கூட வரும்போது இவங்களுக்குன்னு தனியா இந்த பிளாக் பீப்புளுக்கு மட்டுமே இருக்கிற பின்னாடி ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க உட்காந்துட்டு வராங்க. அப்ப அவங்க பசங்க வந்து கேட்கறாங்க, என்னமா இது புக் அப்படின்னும் போது, ஆமாண்டா ஐபிஎம் பத்தின புக் அப்படின்னும் போது, என்னமா திருடுறீங்க இது தப்பு இல்லையா அப்படின்னும் போது, தப்பு இல்லடா, நம்மள ப்ரூவ் பண்ணனா ஒரு சில விஷயம் பண்றது தப்பு இல்ல, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புக்கை வந்து கரைச்சு குடிச்சிடுறாங்க. அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கிட்டு போய் அந்த ஐபிஎம் மிஷினையும் பத்தி சொல்லி, சார் ஐபிஎம் மிஷினை பத்தி ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், என்ன சார் நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்து, அப்புறம் அங்க ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் நடக்குது. இந்த கலர்டு பீப்புள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பீப்புள்லாம் இப்போ வந்து ஐபிஎம் மிஷினுக்காக ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருக்குமே இவங்க சொல்லி கொடுத்து இவங்களை வந்து பயங்கரமா அங்க ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஐபிஎம் மிஷின் ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்ம மெக்கானிக் கிட்ட தான் வந்துருச்சு. இந்த படத்தோட துணை கதையா கேட்ரின் அண்ட் கர்னலோட லவ் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே ஒன்று சேர்ந்துருவாங்க, நீ கண்டிப்பா இதுல நல்லா சக்சஸ் ஆவா அப்படின்ற ஒரு ரொம்ப தெம்பூட்டுற விதமா பேசுறாரு. இதோட பி ஸ்டோரியும் அதுதான். அதுக்கப்புறம் படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸா என்ன பார்க்குறோம்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த கேட்ரின் வந்து மேக்ஸ்ல வந்து சூப்பரா போட்டு விண்வெளியோட பயணத்தை வந்து ரொம்ப பிரோஜனமா அவங்க ஒர்க் பண்றாங்க. டோரத்தியுமே ஐபிஎம் மிஷினை வந்து இயக்குற அளவுக்கு அவங்க வந்து தகுதியாக்கிக்கிறாங்க. மேரியுமே போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து, ஐயா நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு அந்த கோர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்து விட்டுறாங்க. இப்போ நாசாவில் அவங்களுமே ஒரு கருப்பு இன்ஜினியரா மாறிட்டாங்க. ஸோ இந்த ஃபன் அண்ட் கேம்ஸ் இங்க வந்து பிளே ஆகுது. இந்த படத்தோட மிட் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குமே ஒரு சின்ன சக்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யா வந்து மனுஷனை வந்து விண்வெளிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து இவங்க எப்படியாவது அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணி அதுல வந்து சக்சஸ் ஆகணும்ன்ற அழுத்தம் மட்டும் இவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அழுத்தத்தை தாண்டி இவங்க 3 பேருக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா நிறப்பாகுபாடு. அதுலயே நம்ம கேட்ரின் இருக்காங்களே முதல் ஹீரோயினி, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் போட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனோம்னா 1 கிலோமீட்டர் தாண்டி ஓட வேண்டியதா. இதை பார்த்து நம்ம எட் இருக்காருல, ஏமா நீ சும்மா எப்ப பாரு காணாம போயிரு அப்படின்னும் போது, ஐயா நாங்க வந்து ஒர்க் பண்றோம், ஆனா எங்களுக்கு நீங்க பாத்ரூம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப 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 உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டு அந்த ஒயிட் பீப்புள் மட்டுமே யூஸ் பண்ற பாத்ரூமை வந்து உடைச்சு சுக்குநூறா ஆக்கி விட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ரேசிசம் வந்து குறையுது. இது வந்து நம்ம ஒர்க் பாக்குறோம், அந்த ஒர்க்கை ஒழுங்கா பார்த்தா போதும், இதுல வந்து இதெல்லாம் பண்ணி நீங்க நடுவுல வந்து கலர்டு பாத்ரூம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சின்னத்தை வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி அவர் உடைச்சு தூக்கி போட்டாரு. இதான் பேட் கைஸ் க்ளோசிங் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கிளேன் பைலட் இருக்காரு இல்லையா, அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவேஷன் செக் பண்றாங்க, ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. எங்க இந்த தப்பை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாரு. அப்ப போய் நம்ம மெயின் ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அதை யாராவது சரி செய்ய மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஆல் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே ஒரு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த முயற்சி வந்து பயங்கர போராட்டமா இருந்தாலுமே வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து கொடுக்குதா இல்லையான்ற வந்து டிபேட் நடந்துட்டே இருக்கும். அதுதான் டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பிரேக் இன்டு தி அப்படின்னு ரியாக்ட் நடக்கும். கிளேன் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி வந்து அவர் நம்புற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேட்ரின் தான். நாசாவோட மிகப்பெரிய தூணா இருக்கிறது நம்ம கேட்ரின் தான். ஏன்னா அவங்க போடுற ஈக்குவேஷன்ஸ் வந்து உண்மையில நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைலட் வந்து கிளம்புவாரு. இதுக்கப்புறம் நம்ம பைலட் இருக்காருங்களா, அவர் பாதுகாப்பா பூமிக்கு வந்தாரா இல்லையா, நாசாவுக்கு வந்து மரியாதை கிடைக்குமா இல்லையா, சாதனை படைச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட ஃபினாலே. உண்மையிலேயே அந்த ஹீரோ பூமிக்கு வந்து வரலாறை மாத்திருவாரு. கருப்பின பெண்களால முதல் முறையா நாசா வந்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துரும். இந்த படத்தோட ஃபைனல் இமேஜா பார்த்தோம்னா நாசாவில் வந்து இந்த கேட்ரினுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான பதவி கிடைக்குது. உண்மையிலேயே நாசாவுக்காக ஒர்க் பண்ண அந்த 3 கருப்பின பெண்களோட உண்மையான புகைப்படத்தை வந்து படத்தோட எண்ட்ல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தீம் சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஜாதி மத கலவரம் இருக்குல்ல, அது போல வந்து அவங்க ஊர்ல இந்த ரேசிசம் சொல்லுவாங்க, நிறவேற்பாடு, இதெல்லாம் எதிர்த்து நம்ம ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் இருக்கார் இல்லையா, சிவில் ரைட்ஸ்க்காக போராட்டம் பண்ண அந்த காலகட்டத்தை ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்துலயுமே அங்கங்க வச்சிருப்பாங்க.
இந்த படத்தோட முழு திரைக்கதையுமே வந்து நான் சேவ் த கேட் வெர்ஷன்ல தான் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்டிங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஜானர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளேக் ஸ்னைடர் சொல்றாரு, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டுன்ற ஒரு ஜானர்ல தான் இந்த படம் வருது. இந்த படத்தை வந்து கூட்டா சேர்ந்து குழுவா ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அந்த விஷயத்துல வெற்றி பெறாங்க எண்டிங்ல அப்படின்றத தான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10 out of 9.5. உண்மையிலேயே ஒரு தரமான படம் தான். கொஞ்சம் இழுவையா இருந்துச்சு தவிர மற்றபடி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையானது. இந்த படத்தை ரிவ்யூவா மட்டும் கேட்டேன், இந்த படத்தை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி ஒருவேளை ஓடிடியில் இருந்துச்சுன்னா அந்த ஓடிடி என்ன ஓடிடி அப்படின்றத நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா டைம் இருந்தா போய் படத்தை பாருங்க. இதே போல வேற ஒரு படத்தை ரிவ்யூ பண்றதுக்காக வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய படங்களை ரிவ்யூ பண்ண போறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.